எனக்கு தெரிஞ்சு புருஷன் முன்னாடி நடுவில் நடக்க சண்டே மாதிரி வேறு யாரு கூட சண்டை போட்டு நம்ம சேரவே மாட்டோம். ஆக்சுவலாக வேற யாரும் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டோம். அவ்வளோ வரும். ஆனால் இங்கே மட்டும்தான் வெக்கமான சூடு எதுவுமே இல்லாமல் ஓகே பரவாயில்ல, ஒரு சாரி, ஒரு மன்னிப்பு கரெக்டு தான். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னதான் சண்டை போட்டாலும் சண்டை போட்ட வேகத்திலேயே சமாதானம் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஈகோவை விட அன்பு தான் ஜெயிக்கும். சில நேரத்துல சண்டையில கடுமையான வார்த்தை வந்தா கூட அதை உடனே மறந்து அன்னைக்கே அதை சரி பண்றது இந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் அது முடியும். ஒன்றும் இல்லைங்க, சும்மா சின்னதா ஒரு சாரி, லைட்டா ஒரு டச்சு, அவ்வளவுதாங்க. எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் சட்டுன்னு முடிக்கும் வந்துடும். இதுல ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஆனா அப்ப கூட நீ சாப்பிட்டியான்னு அவங்களும் நீங்க சாப்பிட்டியான்னு இவரும் கேட்கறதுல தான் உங்களோட அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்ல இதுல ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் பார்க்க முடியாதுங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியம். சண்டை நடக்கிற காரணத்தை விட ரெண்டு பேருக்குள்ள இருக்க இந்த லவ்வும் அந்த பாண்டிங் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்கா இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஒண்ணுமே இல்லைங்க. நான் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா